2 மிருகங்கள். பின்பு கடலுக்குள் இருந்து ஒரு மிருகம் வெளிவருவதைக் கண்டேன். அதற்கு 10 கொம்புகளும் 7 தலைகளும் இருந்தன. அதன் ஒவ்வொரு கொம்பின் மேலும் ஒரு கிரீடம் இருந்தது. அதன் ஒவ்வொரு தலை மீதும் ஒரு கெட்ட பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த மிருகம் பார்ப்பதற்கு ஒரு சிறுத்தையை போன்று இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. ராட்சச பாம்பானது அம்மிருகத்துக்கு தன் முழு பலத்தையும் சிம்மாசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தது. அம்மிருகத்தின் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயம் பட்டது போல காணப்பட்டது. சாவுக்கேதுவான அக்காயம் குணப்பட்டது. உலகில் உள்ள அத்தனை பேரும் அதனை கண்டு ஆச்சரியப்பட்டு அம்மிருகத்தை பின்பற்றினர். ராட்சச பாம்பு அந்த மிருகத்துக்கு அனைத்து பலத்தையும் கொடுத்ததால் மக்கள் அப்பாம்பை வழிபடத் தொடங்கினர். மக்கள் அம்மிருகத்தை வழிபட்டனர். அவர்கள், இம்மிருகத்தை போன்று பலமிக்கது வேறு என்ன இருக்கிறது? அதனை எதிர்த்து யாரால் போரிட முடியும் என்று பேசிக்கொண்டனர். அம்மிருகம் பெருமையானவற்றையும் தீய வார்த்தைகளையும் பேச அனுமதிக்கப்பட்டது. 42 மாதங்கள் தன் அதிகாரத்தை செலுத்த அம்மிருகம் அனுமதிக்கப்பட்டது. அம்மிருகம் தன் வாயை திறந்து தேவனுக்கு எதிரானவற்றை பேசியது. அது தேவனுடைய பெயருக்கும் எதிராகவும், தேவன் வாழும் இடத்திற்கு எதிராகவும், பரலோகத்தில் வாழ்பவர்களுக்கு எதிராகவும் பேசியது. தேவனுடைய பரிசுத்த மக்களுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெறும் அதிகாரமும் அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உலகில் உள்ள ஒவ்வொரு குல, இன, மொழி, நாட்டின் மீதும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகில் வாழும் எத்தனை மக்களுக்கும் அந்த மிருகத்தை வழிபடுவார்கள். இவர்கள் உலகத்தில் துவக்க காலம் முதல் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர்கள் எழுதப்படாத மக்கள் ஆவார்கள். கேட்கிற சக்தி உள்ளவன் எவனும் இதனை கேட்பானாக. எவனொருவன் சிறைப்படுத்தி கொண்டு போகிறானோ அவன் சிறைப்பட்டு போவான். எவனொருவன் வாளால் கொல்பவனாக இருக்கிறானோ அவன் வாளால் கொல்லப்பட்டு போவான். இதன் பொருள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் பொறுமையும் விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். பூமியிலிருந்து வெளிவரும் மிருகம். பிறகு வேறொரு மிருகம் பூமிக்குள் இருந்து வெளிவருவதை பார்த்தேன். அதற்கு ஆட்டுக்குட்டியை போன்று 2 கொம்புகள் இருந்தன. அது ராட்சச பாம்பினை போன்று பேசியது. இது ஒரு மிருகத்தின் முன்னே நிற்கிறது. முதல் மிருகம் பயன்படுத்திய அதே சக்தியை இதுவும் பயன்படுத்துகிறது. அது பூமியில் வாழ்கிற மக்கள் அனைவரையும் அந்த முதல் மிருகத்தை வழிபடுமாறு தன் ஆற்றலை பயன்படுத்துகிறது. அந்த முதல் மிருகமே குணப்படுத்தப்பட்ட மரணக்காயத்தை கொண்டிருந்தது. இந்த 2ஆம் மிருகம் மாபெரும் அற்புதங்களை செய்கிறது. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே வானத்திலிருந்து பூமிக்கு நெருப்பை வரச் செய்கிறது. அந்த முதல் மிருகத்தின் முன்னிலையில் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றலினால் அற்புதங்களை நிகழ்த்தி பூமியில் வசிக்கிற மக்களை மிருகம் வஞ்சிக்கிறது. முதல் மிருகத்தை கௌரவிக்க ஒரு விக்கிரத்தை செய்யுமாறு 2வது மிருகம் மக்களுக்கு ஆணையிட்டது. வாளால் காயமடைந்தாலும் கூட இறக்காத மிருகம் இதுவாகும். முதல் மிருகத்தின் உருவச்சிலைக்கு உயிர் கொடுக்கிற வல்லமை 2வது மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு அந்த உருவச்சிலையால் பேசவும் அதை வணங்காதவரை கொல்லும்படி மக்கள் அனைவருக்கும் ஆணையிடவும் முடிந்தது. 2வது மிருகம் மக்கள் அனைவரையும், அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, அவரின் வலக்கையிலாவது நெற்றியிலாவது முத்திரை பெறும்படி வலியுறுத்தியது. எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த அடையாளக்குறி இல்லாமல் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. அந்த அடையாளம் என்பது மிருகத்தின் பெயர் அல்லது பெயரின் எண்ணாகும். புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவன் எவனும் அம்மிருகத்தின் எண்ணை புரிந்து கொள்ள முடியும். அந்த எண் ஒரு மனிதனின் எண்ணாகும். அவனது எண் 666 ஆகும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம்.